முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீதான 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிதி மோசடி வழக்கில் இருந்து உயர்நீதிமன்றம் விலக்களித்திருப்பது தங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியை அளித்திருப்பதாக நஜீப்பின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர் உருக்கமாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நஜீப்பிற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய விலக்கு என்பது கடவுளின் கருணையால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அல்லாவின் ஆசீர்வாதம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நஜீப் இந்த நாட்டிற்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்து அவருக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலருக்கும் தமது வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நஜீப் எனும் தனி மனிதருக்காக நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஒன்றாக இணைந்து அவருக்கு வழங்கியிருக்கும் ஆதரவு நிலைத்திருப்பதற்கு நிச்சயம் தமது குடும்பமே நன்றி கடன் பட்டிருப்பதாக டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் தெரிவித்தார். பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கும் பொருளாதார அமைச்சர் பதவியில் இருந்து தாம் விலகியதற்கும் ஒரே காரணம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் என்று டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். உண்மையில் பிகேஆர் கட்சி உறுப்பினர்கள் இடையே நம்பிக்கையையும் நல்ல மதிப்பையும் தாம் பெற்றிருந்ததாகவும் கடந்த பிகேஆர் கட்சியின் தேர்தலைப் போல இந்த பிகேஆர் தேர்தல் அமையவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியும் தலைவரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது மகள் நூருல் இஸ்ஸா அன்வார் கட்சியின் துணை தலைவராக வர வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பதை தாம் வெளிப்படையாக கண்டதால் தாம் பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் போட்டியில் தோல்வியுற்றதாக ரவிசி ரம்லி வெளிப்படையாக தெரிவித்தார். கட்சியின் தலைமை பொறுப்புகளில் இல்லாத தாம் அமைச்சரவையில் இருந்தாலும் வெறும் பொம்மை அமைச்சராகவே இருக்க நேரிடும். இதனால் அமைச்சரவையில் தமது கருத்துக்கு மதிப்பு இருக்காது என்றும் தம் ஒருவரால் பொருளாதார அமைச்சின் செயல்பாடுகளும் பின்னடைவை எதிர்நோக்கும் என்றும் ரவிசி ரம்லி விளக்கமளித்தார். நூருல் இஸ்ஸா அன்வார் வேறு யாரோ அல்ல, அவர் பிகேஆர் கட்சியின் தலைவருடைய மகள். பிகேஆர் கட்சியின் தோற்றுநர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலின் மகள். இவர்கள் இருவருக்குமே தம் மீது நம்பிக்கை இல்லாததால் நூருல் இஸ்ஸாவை பிகேஆர் துணைத் தலைவர் பதவிக்கு தம்மை எதிர்த்து போட்டியிட அனுமதித்தனர் என்று வருத்தத்துடன் டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்தார். சாலையில் துப்பாக்கியை காட்டியபடி வாகனத்தை செலுத்திய இளைஞரை காவல்துறை கைது செய்துள்ளது. கடந்த வியாழக்கிழமையில் இருந்து சமூக ஊடகங்களில் ஆடவர் ஒருவர் துப்பாக்கியை காட்டியபடி சாலையில் வாகனத்தை செலுத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் கடந்த வியாழக்கிழமை பூச்சிங்கில் உள்ள ஜலான் கிரேத்தா அப்பி சாலையில் நிகழ்ந்திருப்பதாகவும் காணொளியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட 23 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பூச்சிங் மாவட்ட காவல்துறை தலைவர் அலெக்சான் நாகா ஷாபு தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 23 வயது இளைஞர் ஜூன் 23ஆம் தேதி வரை காவல்துறையின் தடுப்பு காவலில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட சோதனையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பதை காவல்துறை கண்டறிந்துள்ளதாகவும் அலெக்சான் நாகா ஷாபு கூறினார். முன்னமே 2 குற்ற செயல்களுக்காக 23 வயது இளைஞர் தேடப்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீதான 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிதி மோசடி வழக்கிலிருந்து உயர்நீதிமன்றம் விலக்களித்திருப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி கருத்து தெரிவிக்க தகுதியற்றவர் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். நஜீப்பிற்கு எதிரான வழக்கில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதை தெரிந்தே 2018இல் பக்காத்தான் ஆட்சியின் போது டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி போன்றவர்கள் நஜீப்பிற்கு எதிராக வழக்கு தொடுத்ததாக மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினருமான அக்மால் சாடினார். நஜீப்பை பழிவாங்க நினைக்கும் டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி போன்றவர்களால் இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று அவர் கூறினார். நஜீப்பிற்கு எதிராக கடந்த 6 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட வழக்கில் எந்த ஓர் ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்றால் என்ன காரணம்? எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் ஒரே காரணம். நஜீப் எனும் மிக பெரும் ஆளுமையை கேள்வி கேட்கும் தகுதி, பழிவாங்கும் எண்ணம் கொண்ட டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி போன்றவர்களுக்கு கிடையாது என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மால் சலே கடுமையாக சாடினார். கெந்திங் ஹைலாண்ட் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 3 காயமடைந்தனர். நேற்று இரவு 7:45 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு மீட்பு படையினருடன் விரைந்து பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டதாகவும் பெந்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜைகாம் முகமது ககார் தெரிவித்தார்.
விபத்துக்குள்ளான பேருந்து கெந்தின் ஹைலாண்ட்ஸில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிய வந்துள்ளது. பேருந்தில் மொத்தம் 25 பயணிகள் பயணித்த நிலையில் 74 வயதுடைய இரு மூதாட்டிகளும் 54 வயதுடைய பேருந்து ஓட்டுநரும் காயமடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. 23 பயணிகள் சாய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் ஜைகா முகமது ககார் கூறினார். மலைப்பகுதிகளில் வாகனங்களை மிகுந்த கவனத்துடன் செலுத்தும்படியும் இந்த விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சபா கனிம வள ஊழலில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாதுகாப்பதாகவும் அரசியல்வாதிகளின் ஊழலை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் மறைப்பதாகவும் சபா பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலை போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது பிரதமர் அன்வாரின் உருவ பொம்மையையும் அன்வாரின் புகைப்படங்களையும் பதாகைகளையும் அவர்கள் எரித்தனர். பொதுவெளியில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக அன்வாரின் புகைப்படங்கள் எரிக்கப்பட்டதை போராட்டம் நடத்திய சபா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் வெளிப்படையாக தெரிவித்தனர். சபாவின் கனிம வளங்களை பாதுகாக்காமல் லஞ்சம் பெற்று குத்தகைக்கு விடும் அரசியல்வாதிகளை எதிர்த்து மட்டும் தங்கள் போராட்டம் நின்றுவிடாது என்று குறிப்பிட்டுள்ள அவர்கள் சபாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிலும் தங்களை போன்ற மாணவர்களின் நிலை குறித்தும் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்று தெரிவித்தனர். பல முறை போராட்டங்களையும் பேரணிகளையும் நடத்திய நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியும் இதுவரையும் அரசாங்கம் எந்த ஒரு தீர்வும் வழங்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அண்மையில் அன்வார் ஊழலுக்கு எதிராக போராடுங்கள் என்று மேடையில் முழங்கினார். அவர்தான் ஊழலுக்கு எதிராக போராட்டமும் நடத்த சொன்னார். நாங்கள் அவரையும் எதிர்த்து போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு அரசியல் கட்சிகளில் பிரிவினைகள் இல்லை. எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக அன்வாரின் பதாகைகள் எரிக்கப்பட்டது. அந்த எரிப்பு சம்பவம் சுமூகமாக கையாளப்பட்டதாகவும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் பகுதியை தாங்களே சுத்தம் செய்து விட்டதாகவும் அவர்கள் கூறினர். ஆனால் இந்த நாட்டை யார் சுத்தம் செய்வது எனும் கேள்வியையும் அவர்கள் முன்வைத்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.